நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் ஆல்ல போட்டுங்க. நான் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ போடாத காரணம்னா படிக்கிற காரணம் ஒரு காரணம் தான் வீடியோ போட முடியல. அதே மாதிரி கமெண்டில் நம்ம நண்பர்கள் R15 ப்ரோ ஏதாவது வீடியோ எதாவது பார்த்து போடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. நண்பா நம்ம கணக்கு என்ன வருதோ அது மட்டும் தான் கொடுப்பேன். மற்றவங்க வீடியோ பார்க்குறதோ இல்லை மற்றவங்க கொடுக்குற நம்பரோ நான் போடுறது அது மாதிரிலாம் எதுவும் ஒரு அவாய்ட் பண்ணிப்பேன். சரிங்களா? இன்றைக்கி பேர் நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 4 என்னன்பா 4 7 5ன்னு கொடுத்துருந்தேன். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நண்பா ஏசிபிசி எடுத்து ட்ரை பண்ண சொல்லியிருப்பேன். ஆனால் திருடிச்சுட்டு ஒரு நம்பர் கொடுத்தேன் ஏ தான். சரிங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நண்பா 57 ஏபி பாஸ். சரிங்களா? அது நண்பா 57. சரிங்களா? 57 பார்த்தீங்கன்னா ஏபி பாஸ் ஆகிருக்குது. யாராச்சும் வின்னிங் வாய்ந்த நண்பர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சரிங்களா? சரி வாங்க நண்பா நம்ம நாளைக்கு நல்ல வீடியோக்குள்ளே போகலாமா? நாளைக்கு பார்த்தீங்கன்னா நண்பா அதே மெத்தட் தான். நான் ஏற்கனவே நம்பர் எடுத்துன்னு இருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி எந்த ஒரு சேனலும் எந்த ஒரு நம்பர் கன்ஃபார்ம் கொடுத்துட மாட்டாங்க. நம்ம சேனலில் இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக நம்பர் தருவன்ட்டு நம்பி பார்க்குற எல்லா நம்பருக்கும் வாழ்த்துக்கள். சரிங்களா? நம்ம சேனல் பொறுத்தளவுக்கும் குறைந்த அமௌண்ட்டில் ஒரு பெரிய அமௌண்ட்டு. சரிங்களா? ஏன்னா நம்ம சேனலில் யாரும் பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் 30 ரூபாய்க்கு நான் நம்பர் தரமாட்டேன். அப்படி கொடுக்குறதுன்னா அது ஏதோ என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் அமௌண்ட் பெருசாக கொடுப்பேன், இல்லைனா கொடுக்கவே மாட்டேன். சரிங்களா? சரி வாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் எடுத்துருக்கேன். சரிங்களா? சரி கமெண்ட் பண்ண எல்லா நம்பருக்கும் வாழ்த்துக்கள் நண்பா. சரிங்களா? சரி வாங்க இன்றைக்கி பாருங்க நண்பா. நண்பா இது எல்லாமே டபுள். சரிங்களா? அதாவது அந்த கட்டம் போட்டு இருக்குல்ல ப்ளூ கலரில் அது ஒரு கட்டம் 1ஆம் நம்பர் மார்க் பண்ணியிருக்கேன், 2 மார்க் பண்ணிக்கிறேன், 3 மார்க் பண்ணிக்கிறேன், 5 மார்க் பண்ணிக்கிறேன், 7 மார்க் பண்ணிக்கிறேன், 2 மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? நண்பா இருக்கிற நம்பர் அப்படியே போய் டபுள் ப்ளஸ் பண்ணிக்கப்பேன். இப்போ 1 மார்க் பண்ணிங்கன்னா 1 + 1 2. சரிங்களா? அடுத்த நாள் ரிசல்ட் பாருங்கள். இங்கே 2ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம அடுத்து 2 + 2 4. சரிங்களா? அடுத்த நாள் பாருங்க 4ஆம் நம்பர் 4 பாஸ் ஆகிருக்கு, பவர் 9 பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஆனால் மெயின் ஓகேவா? நம்ம அடுத்த பாருங்க 3 + 3 பார்த்தீங்கன்னா 6. சரிங்களா? நண்பா 5 + 5 1. 5னா 10 நண்பா, 10னா 1. சரிங்களா? 1ஆம் நம்பர். இப்போ 7 நண்பா 14 14 5. இந்த மாதிரி தான் நண்பா நேற்று நம்ம 5ஆம் நம்பர் எடுத்துனேன். சரிங்களா? 10 நண்பா 5 பாஸ் ஆகிருக்கு. இப்போ 4 நம்பர் 2 இருக்குது, 2 + 2 4. சரிங்களா? 4 மார்க் பிடிச்சிருக்கோமா? சரி நண்பா. சரி அடுத்த மெத்தட் நண்பா. நண்பா இதுவும் நண்பா அப்படியே டபுளாக. சரிங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ப 9 இருக்குது. சரிங்களா? அதை நம்ம நேற்றோட சி போர்டு, அடுத்த நாள் வந்து ஏ போர்டு அப்படி ப்ளஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ ஏ போர்டு நம்ப 9 நண்பா இப்போ டபுளாக. இப்போ 9 + 9 18. 18 சிங்கில் போட்டால் 9. அடுத்த நாள் 9ஆம் நம்பர் பாஸ். அதனால அதே மாதிரி நம்ம 9 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 18 9 9ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கும். அடுத்து நம்ம 5 இருக்குது. 5 + 5னா 1 1க்கு பவர் 6. ரொம்ப 6 இருக்குது. 6 6 12 12 நம்ம 3. அடுத்த நாள் பார்த்தா 3 பாஸ் ஆகிருக்கும், 8 பாஸ் ஆகிருக்கும். ஓகே நண்பா. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 5 இருக்கும், 5 இருக்கும், 8 இருக்கும். 8 + 8 நம்ம 16. 16னா 7. அடுத்த நாள் பாஸ். சரிங்களா? 14 5 இருக்குது. 5 + 5 நம்ம 1. இப்போ 1க்கு பவர் 6. சரிங்களா? நான் 6 எடுத்துக்கிறேன். நம்ம 1 தான் எடுத்துக்கலாம் நண்பா. சரிங்களா? 6 நண்பா. அடுத்த நாள் ரிசல்ட் பாருங்கள் நண்பா. இது ஒரு மெத்தடு. நம்ம சி போர்டுக்குல சி போடும் போது அப்படியே டபுளாக. இப்போ 9னா 9, 2னா 2 + 2, 5னா 5 + 5, 5னா 5 + 5, 8னா 8 + 8, 8னா 8 + 8. சரிங்களா? இப்போ வந்து ப்ளஸ் பண்ணிங்கன்னா நண்பா 8 + 8 நண்பா. நேற்று பார்த்தீங்கன்னா 8 8 16 16 நண்பா 7. அந்த மாதிரி நம்ம 7 எடுத்துனேன். சரிங்களா? இப்போ நாளைக்கு நண்பா 8 இருக்குது, 8 16னா 7. நாளைக்கும் 7 வரலாம். சரிங்களா? சரி அடுத்த மெத்தட் பாருங்க நண்பா. நண்பா இது கூட நண்பா ஒரு நாள் விட்டு, அதாவது ஏ போர்டு அடுத்து நண்பா ஒய் போர்டு. சரிங்களா? 3 9 4 1 1 0. சரிங்களா? இப்போ 9 கூட நண்பா +2, 3 கூட +2, 4 கூட +2, 1 கூட +2, 1 கூட +2, 0 கூட +2. சரிங்களா? இப்போ 9 கூட +2 11. 11னா சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 2. 3 கூட 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா அதாவது 3 கூட 2 ப்ளஸ் பண்ணால் 5. அடுத்த நாள் ரிசல்ட் 5. அதே மாதிரி 4 கூட +2 பண்ணிங்கன்னா 6. அடுத்த நாள் 6. 1 கூட நண்பா +2 பண்ணிங்கன்னா 3. அடுத்த நாள் 3. அதே மாதிரி நண்பா நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 கூட +3 பண்ணிங்கன்னா 2 பண்ணிங்கன்னா +3 3 பவர் 8. சரிங்களா? இதுதான் மிஸ்டேக் பண்ணிட்டேன்பா. இதை பார்த்து நான் எடுக்கல. சரி இப்போ நேற்று 8 வந்துருச்சு, இன்றைக்கி 8 வருமானு தான் விட்டுட்டேன். நம்ம 4 எடுத்துட்டோம். சரிங்கப்பா. இன்றைக்கி 4 பவர் 9 எடுத்திருந்தாலுமே இன்றைக்கி 579 தான் நான் பாக்ஸ் பண்ணிப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் ஃபெயில். ஓகேங்களா? அதனால் 8 வந்துருச்சு. நாளைக்கு பாருங்க நம்பர் இங்கே 0 இருக்குது. சரிங்களா? இப்போ 0 கூட +2 பண்ணும்போது அதே 2 தான். அப்போ நம்ம கூட நம்பர் 7ஆம் நம்பர். சரிங்களா? சரி வாங்க அடுத்த நாள் நண்பா. நீ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா இதான் நண்பா 476 பாக்ஸ் ட்ரை பண்ணிக்கோங்க. சப்போர்ட்டுக்கு வந்து நண்பா 486 நோ பாக்ஸ். அதாவது இந்த நம்பர் நான் கொடுக்குற நம்பர் 486 அப்படியே ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 476 பாக்ஸ் ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி நண்பா. உங்களுக்காக நண்பா இன்றைக்கி நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? பர்மாவில் நண்பா பர்மான்னு சொல்லணும் நண்பா. திருவிதாங்கூர் நண்பா கேரளாவுடைய சமஸ்தானம். சரிங்களா? அது ஃபஸ்ட்டு, அதாவது நம்ம சுதந்திரம் வாங்க முன்னாடி அப்போலாம் ஒரு மாநிலமாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா கேரளாவுடைய சமஸ்தானம். சரிங்களா? அப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு வீரர் வந்து அங்கே போகிறாரு.
போகும்போது ஒரு ஒரு மீட்டிங் போட்டு அங்கே மேலே நின்று பேசுகிறாரு. பேசினோடனே திரும்ப ஒரு மன்னருடைய ராணி இருக்கிறாங்களே, ராணியோடைய பொண்ணு சரிங்களா, அவருடைய மீசையை பார்த்துட்டு இவர் பேசுறத பார்த்துட்டு என்னன்னு தெரியல, அவருக்கு அவர் மேலே ஒரு அன்பு ஒரு எப்படின்னா ஒரு எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசை வருது சரிங்களா. ஆனால் ஆசை வந்த உடனே அவங்ககிட்ட வரும்போது வண்டியில் வராரு, வண்டியில் வந்தோடனே நிறுத்தி கேட்குறாரு. கேட்ட உடனே இது மாதிரி பண்ண உடனே சரி நீங்கள் நாளைக்கு போயிட்டு இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. ஆனால் அடுத்த நாள் வந்த உடனே அந்த மீசையை வந்து சேவிங் பண்ணிட்டாரு சரிங்களா. ஏன் அவர் சேவிங் பண்ணாரு சரிங்களா, ஏன்னா எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் எந்த ஒரு பெண்ணும் என் மேலே தப்பான எண்ணம் பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரே நோக்கத்துக்காக அந்த மீசையை சேவிங் பண்ணார் சரிங்களா. அவர் தான் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ரொம்ப பேர் நண்பா கும்பிட்றாங்க, செலவு வச்சுருக்காங்க. அவர் யார் நண்பா பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு போயிட்டு பெண்களுக்காக நம்மளுக்கு ரொம்ப விஷயம் போராடிக்கிறாரு சரிங்களா. அவர் முடிஞ்ச நண்பா கமெண்ட்டில் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. சரி நண்பா, நன்றி, தேங்க்யூ.